நமது தொலைபேசி இணைப்பில் சமூக செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் இணைந்திருக்கிறார். சார், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இப்படி கொத்தடிமைகளாக அனுப்பப்படுகிறார்கள். நம்ம செய்தியாளர் கொத்தடிமைகளாக குழந்தைகளை அனுப்புகின்ற அந்த ஒரு ஏஜென்ட்டிடம் பேசும்பொழுது மிக சாதாரணமாக அவங்க பேசுறத பார்க்க முடிகிறது. மிக சாதாரணமா நீங்க குழந்தையை கூட்டிட்டு வாங்க, அந்த குழந்தைக்கு எவ்வளவு சம்பளம் என்று நாங்கள் நிர்ணயிக்கிறோம்னு சாதாரணமாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? உசிலம்பட்டி பக்கத்துல சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்துல மட்டும் 17 குழந்தைகளை நாங்க கண்டுபிடிச்சோம். இது அப்பவே நாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணோம் அரசுக்கு. 17 குழந்தைகள் இங்கிருந்து வட மாநிலங்களுக்கு முறுக்கு கம்பெனிக்கு மிட்டாய் கம்பெனிக்காக தான் இந்த குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வாங்கிட்டு அங்க போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறது இந்த குழந்தைகள். ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இது இருக்கு. இப்ப நீங்க என்னன்னா இதை தடுக்கிறதுக்கு பெரிய வேலையே கிடையாதுங்க. நினைச்சிருந்தா கலெக்டர் என்ன பண்ணலாம், எல்லா கலெக்டரும் சேர்ந்து ஒரு விஓவுக்கும் பஞ்சாயத்து பிரசிடண்ட்டும் போட்டு அவங்க பஞ்சாயத்துக்குள்ள குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க, யார் கடத்தப்பட்டு இருக்கிறாங்கன்றது மிக எளிதாக கணக்கெடுக்க முடியுது. ஆனா இதை செய்யறது இல்ல. இங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல நான் திருப்பி சொல்றது என்னன்னாக்கா, நார்த் தமிழ்நாடு முழுவதும் கேரளாவுக்கு கடத்தப்படுறாங்க. இங்க சவுத் தமிழ்நாடு முழுவதும் எங்க இருக்குன்னா வட மாநிலங்களுக்கு, அது மும்பையில ஆரம்பிச்சு ஆந்திரால ஆரம்பிச்சு இங்க ஹரியானா வரை இந்த குழந்தைகள் கடத்தப்படுற போக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கலெக்டருக்கு. செய்யறாங்களா என்றதான் தெரியல. 1976 பார்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஈவன் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 23 சொல்லுது கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப இரண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, கொத்தடிமை முறை மட்டுமே இருக்காது. இதுல கிரைம் இருக்கும், டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அபியூஸ் நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் அவங்க போடுறது கிடையாது. இது ரெண்டுத்துமே மிஞ்சி போனா இந்த அரிசியால இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் செங்கல் சூளை அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் பேருக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்ம திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல கொஞ்சம் கணக்காட்டுறாங்களே தவிர, குழந்தைகள் பல இடங்கள்ல இந்த மாதிரி தொழில் கடத்தப்படுறாங்க. ஈவன் சில ஆண்டுகளுக்கு முன்பு விருத்தாச்சலம் பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு நம்ம கேரளால ஆலுவா டிஸ்ட்ரிக்ட்ல கடத்தப்பட்டாங்க. அந்த பொண்ணு கொன்னுட்டாங்க. ஒரு சைக்கோ ஃபேமிலி டார்ச்சர் பண்ணி நாங்க போய் பார்க்கும்போது எலும்பு தோலுமா அந்த பொண்ணு போய் பாடி இருந்துச்சு இது மார்ச் வரையில. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பல முறை சொன்னாலும் கூட இந்த அரசாங்கம் அதை காதுல வாங்கதானே தெரியலங்க. இதை இவ்வளவு அபியூஸ் நடந்திருக்குனாக்கா, நெட்வொர்க்ல இருக்குல்ல, எவ்வளவு சில பேர் பொங்கலுக்கு கூட்டு போவாங்க, அடுத்த பொங்கல் கொண்டு விடுவாங்க. தீபாவளிக்கு முடிஞ்சவனே கூட்டு போவாங்க, அடுத்த தீபாவளி கூட்டு விடுவாங்க. எவ்வளவு குழந்தைகள் இருக்கு. நீங்க ஏன் கணக்கெடுக்க முடியாதா? எத்தனை குழந்தைகளை நினைச்சிருந்தா எடுக்க முடியாது, ஸ்டேட் எடுக்க முடியாதா? நீங்கள் சொன்னது போல மிக எளிதாக இதற்கு ஒரு தீர்வை கண்டுவிட முடியும் என்று இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அரசினுடைய அலட்சியத்தின் காரணமாக இது போன்ற கொடுமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு எவிடன்ஸ் கதிர். இது குறித்து விளக்கத்தை கேட்பதற்காக சமூக நலத்துறை அமைச்சரையும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை. புதிய தலைமுறை இதற்காக ஒரு சிறு பொறியை விதைத்திருக்கிறது. நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைகளாக சென்றிருக்கக்கூடிய குழந்தைகளை மீட்க நிச்சயமாக இதன் மூலமாக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.